ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, வள்ளி ரூமில் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்து அப்போ வள்ளியோட சித்தப்பா சித்தி போயிட்டு சமாதானப்படுத்துவாங்க. வள்ளியோட சித்தப்பா, உனக்கு தான் அவரை பற்றி தெரியல, என்னாச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து கேட்பாங்க. வள்ளியும் பார்த்தீங்கன்னா நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு, எனக்கு அப்பானா எவ்வளோ பிடிக்குன்னு உங்களுக்கே தெரியல, நான் இந்த வீட்டை விட்டு எல்லாம் போக மாட்டேன் அப்படின்வாங்க. அதை கேட்டால் அவங்க சித்தப்பா, உன்னை யாரும்மா வீட்டை விட்டு போக சொன்னது அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. இல்லை சித்தப்பா, ரஞ்சினி தான் பாவம், நான் போய் அவகிட்ட பேசட்டுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. சரிம்மா போய் பேசுன்னு வந்து அவரும் சொன்னதுக்கப்புறம் நேராக வள்ளி பார்த்தீங்கன்னா ரஞ்சினி கிட்ட போய் பேசுவாங்க. உடனே ரஞ்சினி வந்துட்டு, உனக்கு என்னடி என் மேலே அந்த அளவுக்கு கோவம், என்னை பற்றி தப்பு தப்பாக பேசியிருக்கியே அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு வள்ளி, நான் அப்படிலாம் வந்து உன்னை பற்றி எதுவுமே பேசவே இல்லை, எனக்கு கல்யாணம்னு நினச்சி தான் நான் அந்த மாதிரி தப்பாக பேசிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா வேதநாயகி அங்கே வந்துட்டு, போதும் நிறுத்தி, நீ தேவையில்லாத பேசாதடி அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கே ரத்னம் வருவாங்க. அதை பார்த்த உடனே, ஏன் வள்ளி இந்த மாதிரி பண்ணம்மா, உனக்கு என்னதாம்மா பிரச்சனை, நாங்கள் இந்த வீட்டில் இருக்கிறது உனக்கு பிடிக்கல அப்படி தானே, இது உன்னோட வீடு தான்மா, நாங்கள் வீட்டை விட்டு வேணா போயிடுறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கேட்ட ரத்னம் பார்த்தீங்கன்னா நேராக அவங்க அக்கா கிட்ட போயிட்டு, என்னாச்சுக்கா அப்படின்னு வந்து விசாரிப்பாங்க. அவங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன இவ எதனா சொன்னாலா அப்படின்னு வந்து கேட்பாங்க. வள்ளிலாம் எதுவுமே சொல்லலைப்பா, நாங்கள் தான் இந்த வீட்டில் இருக்க வேணாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே ரத்னம் பார்த்தீங்கன்னா, இவ எதனா சொல்லியிருப்பா, இவளை பற்றி எனக்கு தெரியும், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடி என்னை அசிங்கப்படுத்துனது இல்லாமல் என்னோட உயிரையே வாங்கிடுவா போல இருக்கு, இதுக்கு மேலே இவன் இந்த வீட்லேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியோட கையை பிடிச்சி பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலில் கொண்டு வந்து நிறுத்திட்டு, இவளை யாருமே உள்ளே கூப்பிடவே கூடாது அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. பார்த்தீங்கன்னா வள்ளியோட சித்தப்பா வந்து, அண்ணா வேணாண்ணா, வள்ளியை கூப்பிடுங்கண்ணா உள்ள அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லாமல் யாருமே அவளை உள்ளே கூப்பிடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு அங்கே நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா மழையும் வர ஆரம்பிச்சிடும். அப்போ வள்ளியோட சித்தியும் போயிட்டு, வயசுக்கு வந்த பொண்ணை வெளியில் அதுவும் மழையில் நிற்க வைக்கிறதுலாம் சரியில்லை, அவளை உள்ளே கூப்பிடுங்க அப்படின்வாங்க. அதை கேட்டால் ரத்னவேல், அவள் பண்ண தப்புக்கு அவளுக்கு அதுதான் பனிஷ்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அவள் வீட்டை விட்டு போனது, அவள் வீட்டில் தான் இருந்தான்றது எல்லாமே உங்களுக்கு எதனா தெரியுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அவங்களும் எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இனிமேல் யாருமே இதை பற்றி எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க. இங்கே வள்ளி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கே வேலனும் பார்த்தீங்கன்னா மழையில் உட்காந்துட்டு வெளியே யோசிச்சுட்டே இருப்பாங்க. வள்ளிக்கிட்ட தப்பாக சொல்லிட்டு அவங்க போய் மாப்பிள்ளை வீட்டில் சொன்னது, அவங்க அப்பா அடிச்சது எல்லாமே நினச்சி பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வேலனோட அம்மா வந்து சாப்பிட கூப்பிடுவாங்க. அதுக்கு வேலன், இல்லை நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்ன உடனே அவங்க பொண்ணை மட்டும் கூப்பிட்டுட்டு உள்ளே போயிடுவாங்க. இங்கே வேலன் யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க. இங்கே ரத்னவேல் பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. மாப்பிள்ளை வீட்டு முன்னாடி எப்படி அசிங்கப்படுத்தினா இப்போ இந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருக்கா. அதை கேட்ட உடனே வேதநாயகி வந்து, எல்லாமே அவளோட அம்மா குணம்பா அவளுக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட உடனே ரத்னம்மா, அவளுக்கு அவங்க அம்மா விட்டுட்டு போனது மட்டும் இல்லாமல் இவ கூட இருந்து என்னை தொல்லை பண்ணிட்டு இருக்கா, இவ இல்லைனா தான் எனக்கு நிம்மதியாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க சித்தப்பா போயிட்டு, அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா ரத்னவேலும் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு, யாருமே எதுவுமே பேசக்கூடாது, அவளுக்கு அதுதான் பனிஷ்மெண்ட்டு, அவள் பண்ண தப்புக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போது வேதநாயகியும், இல்லைப்பா என்னதான் இருந்தாலும் வள்ளி வந்து நான் வளர்த்த பொண்ணு தானே, அவளும் வெளியே நிற்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, அவளை நீ உள்ளே கூப்பிட்டுடுப்பா அப்படின்வாங்க. அது கேட்ட உடனே ரத்னமேல், அப்படிலாம் முடியாது, அவள் அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அம்மு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே வேலனுக்கு கால் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி வள்ளி வெளியே நின்றுட்டுருக்கா, அப்பா அடித்து அனுப்பிட்டாருன்ற விஷயம் எல்லாத்தையுமே வந்து சொல்லிடுவாங்க. அதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா வேலன் அங்கேருந்து கிளம்பி வந்து நேராக வள்ளிக்கு கொடையை பிடிப்பாங்க. என்ன மழை வரலன்னு அவங்க பார்க்கும்போது கூடவே பார்த்தீங்கன்னா வேலன் நின்றுட்டுருப்பாங்க. இதை உள்ளே இருக்க எல்லாருமே பார்த்துட்ருப்பாங்க. வேதநாயகியும் வந்து பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகிட்டு இருப்பாங்க. உடனே பார்த்தீங்கன்னா பின்னாடியே ரத்னவேலும் வந்து நின்று பார்த்துட்ருப்பாங்க. உடனே வேலனை பார்த்துட்டு, நீ எதுக்குப்பா இங்கே நின்றுட்டுருக்க, நீ உள்ளே வா, அவ்வளோதான் நான் வெளியே நிற்க சொன்னேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உடனே பார்த்தீங்கன்னா வேலனை, இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் அப்படின்வாங்க. என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நான் தான் மேடம் கிட்ட போயிட்டு தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட உடனே வேதநாயகி, இவன் உள்ளே கூப்பிடாம விட மாட்டான் போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு மனசுக்குள்ளேயே வேலனை பற்றி என்னதான் இருந்தாலும் ரஞ்சினியை பற்றி தப்பாக சொன்னாலும் தப்பு தான், வள்ளியை பற்றி தப்பாக சொன்னாலும் தப்பு தானே அப்படின்னு வந்து கேட்பாங்க. அது எல்லாமே என்னோட தப்பு தான், நான் தான் மேடம்க்கு போயிட்டு தப்பாக சொல்லிட்டேன், அவங்க மேலே எந்த ஒரு தப்பும் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு, மேடம் உள்ளே கூப்பிடுங்க சார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்டால் ரத்னவேலும், நீ சொல்கிறேன்னு தான் நான் வந்துட்டு வள்ளியை வந்து உள்ளே வர சொல்கிறேன், உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுவாங்க. என்னப்பா உள்ளே வர சொல்லிட்டேன் அப்படின்னு, அவளை மன்னிச்சிட்டல, எனக்கு அது போதும்ப்பா அப்படின்னு வந்துட்டு வேதநாயகி அப்படின்னு நடிப்பாங்க. அதை கேட்டால் ரத்னவேல், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் அவளை மன்னிக்கவே இல்லை, நான் வேலைன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக மட்டும்தான் அவளை உள்ளே விடுறேன், ஏன்னா வேலைன்னு சொன்னால் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. இங்கே வேலனும் வந்து வள்ளிக்கிட்டே, நீங்கள் உள்ளே போங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அனுப்பி வச்சுட்டு
வேலன் அங்கேருந்து கிளம்பி அவரோட பைக்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பைக் ஸ்டார்ட் ஆகாது. மேலே நின்று வள்ளி நின்று பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. "என்ன மேடம் என்னை மன்னிச்சிடுங்க, சாரி மேடம்" அப்படின்வாங்க. "ஓகே என்ன ஆச்சு?" அப்படின்னு வந்து வள்ளி கேட்பாங்க. பைக் ஸ்டார்ட் ஆகலைன்னு சொல்லும்போது, "மழை தான் காரணம்" அப்படின்வாங்க. பார்த்தீங்கன்னா மழை நின்றுடும். அதுக்கப்புறம் வேலன் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு புது கேரக்டரை காமிப்பாங்க. ரேணுகா அவங்க கொடையை பிடிச்சிட்டு, "மழையில வந்து எல்லாருக்குமே டீ குடிக்கிறது, பஜ்ஜி சாப்பிட்றது பிடிக்கும். ஆனால் இந்த மழையில எனக்கு ஒருத்தரை தான் பிடிக்கும்" அப்படின்ட்டு ஃப்ளாஷ்பேக்கில் நினச்சி பார்ப்பாங்க. வேலன் ஒரு வீடை பார்க்கறதுக்காக அங்கே கொடையை பிடிச்சிட்டு மழையில நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ ரேணுகா பார்த்தீங்கன்னா வேலனை பார்த்துட்டு அவங்க கொடையிலேயே போயிட்டு பக்கத்துலேயே நின்றுப்பாங்க. உடனே வேலன் அவங்ககிட்டயே கொடையை கொடுத்துட்டு அந்த வீட்டு மேலேயே ஏறி நின்றுட்டு இருப்பாங்க. "என்ன நீ அங்கே போய் நின்றுட்டு இருக்க?" ரேணுகா கேட்கும்போது, "இல்லை மேடம் இங்கே ஒரு வீடு காலியாக இருக்குன்னு சொன்னாங்க, அதான் பார்க்கலான்னு வந்தேன்" அப்படின்னாங்க. "நீ என்னமோ பார்க்குற மாதிரி தெரியவே இல்லையே" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்லை மேடம் இந்த வீட்டை பற்றி விசாரித்தேன். இந்த ஹவுஸ் ஓனரோட பொண்ணு ஒரு லூஸாமே, அதுவும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு வரவங்க யாருமே 3 மாதம் வரைக்கும் தங்கந்து கூட கிடையாதாமே" அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட ரேணுகா வந்துட்டு, "நீ சொன்னல அந்த லூஸ் ஹவுஸ் ஓனரோட பொண்ணு நான் தான்" அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்ட வேலன் ஷாக் ஆகிடுவாங்க. இப்படி இந்த எபிசோட் 2 ஆகும். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குது தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள்.